ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனைப் போல் இருப்பேன் என்றான். நானோ பிள்ளையற்று போனவனைப் போல் இருப்பேன் என்றான். 6ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு இஸ்ரவேல், உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டென்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை வருவித்தீர்கள் என்றான். அல்லேலூயா. நானோ எனக்கு என்று முழுக்க முழுக்க, இன்னொரு வசனம் வாசிப்போம், அந்த வசனத்திலும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தன்னை குறித்தே சிந்தனை. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 42:36 வாசிக்க கேட்போம். அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றார். பக்தன் யாக்கோபு தன்னுடைய அந்திம நாட்களிலே அவன் புலம்பலை நாம் கேட்டோம். என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. நம்ம வாழ்க்கையில் அலைய நேரம் சொல்லுவோம், நடக்கிறதெல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிறது. All these things are against me. நடக்கிற எல்லா காரியங்களையும் நான் கண்காணிக்கிறேன். கண்காணிக்கும் போது அவைகளெல்லாம் எனக்கு விரோதமாய் இருக்கிறது. நானோ எனக்கு ஏன் இந்த துன்பத்தை வருவித்தீர்கள்? இப்படிப்பட்ட புலம்பலோடு வந்திருக்கிற ஒரு சிலரோடு கர்த்தர் தீர்க்கமாய் இடைபடுகிறார். அல்லேலூயா. பக்தன் யாக்கோபு தன்னுடைய 10 குமாரர்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். அப்ப 10 பிள்ளைகள் இல்லையா? 10 பிள்ளைகளை பார்த்து சொல்றார், நீங்கள் என்னை பிள்ளைகளற்றவர் ஆக்குகிறீர்கள். எப்படி ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும் அந்த 10 பிள்ளைகளுக்கு. உமக்கு யோசேப் மட்டும்தான் பிள்ளையா? உமக்கு பென்யமீன் மட்டும்தான் பிள்ளையா? அங்கே சிறையில் இருக்கிற சிமியோன் மட்டும்தான் பிள்ளையா? நாங்கள் 9 பேர் உமக்கு பிள்ளை இல்லையா? எவ்வளோ ஹர்ட்டாக இருக்கும். நல்லா யோசித்து பாருங்க. அந்த ஸ்தானத்தில் யாக்கோபுடைய சிந்தை என்னன்னா, எல்லாரும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் துக்கமாக இருக்கக்கூடாது. நீங்கள் வேதனைப்பட்டா எனக்கு பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படிதான், செல்ஃபிஷ். எனக்கு இந்த பிரச்சனை, இது மாறணும். குடும்பத்தில் யார் கஷ்டப்பட்டா என்ன? மகன் கஷ்டப்பட்டா என்ன? மக கஷ்டப்பட்டா என்ன? மருமகன் கஷ்டப்பட்டா என்ன? மருமக கஷ்டப்பட்டா என்ன? எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் நல்ல சுகமா இருக்கணும், நான் விரும்பினது நடக்கணும். சுயநலம் மிகுந்த ஒரு பக்தனை நம்ம இங்க பார்க்கிறோம். என்னுடைய புலம்பல் என்ன? இதெல்லாம் எனக்கு விரோதமாய். சொல்லுங்க, உங்களுக்கு எதுவுமே விரோதமா நடக்கலையா? சில வேளையில் இப்படி நடக்கும். நடக்கும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இவருடைய புலம்பலை நம்ம அற்பமா நினைக்கல, உண்மைத்தான். ஆனால் இதன் புலம்பலில் உண்மை இருந்தாலும் இந்த புலம்பலுக்கு பின்பாக ஆண்டுடைய பெரிய திட்டங்கள் இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய எதிர்கால நன்மைகள் உள்ளே புதைந்து கிடந்தனங்க. தட் இஸ் ட்ரூ. அதுதான் சத்தியம். இன்னைக்கு அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் புலம்பிக் கொண்டு வந்திருந்ததில்
ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய எதிர்கால திட்டங்களின் புதையல்கள் இருக்கிறது. ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? நீங்க இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நடக்கிறது, நான் நினைக்காததெல்லாம் நடக்குன்னு சொல்லி எதை புலம்பி கொண்டு வந்திருக்கிறீர்களோ அந்த புலம்பல்களில் கர்த்தருடைய மகா பெரிய திட்டங்கள் இருக்கிறது, எதிர்கால நன்மைகள் புதைந்து இருக்கிறதுன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த புலம்பலை நம்ம அற்பமாக நினைக்கலாமா? அற்பமாக நினைக்கக்கூடாது. கிண்டல் பண்ணியோ கேலி பண்ணியோ நான் பேச வரல. 22 வருஷம் துக்கம். யாக்கோபுக்குள்ள யோசேப்பு இழந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. 17 வயசில் இழந்தான். 13 வருஷம், 30 வருஷம், 7 வருஷம் எகிப்தில் நல்ல கொழுமை செழிப்பு. அப்போ 30 7 37. அதுக்கப்புறம் 2 வருஷம் பஞ்சம் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ யோசேப்புக்கு எத்தனை வயசு? 39 வயசு. யோசேப்பை இழந்த வருஷம் எத்தனை வருஷம்? 17வது வயதில் இழந்தது. 22 வருஷம் துக்கம் இருதயத்தில் யாக்கோபுக்கு. யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. அல்லேலூயா. இவன் என்ன புலம்புனானோ அந்த புலம்பலை நீங்க கவனிச்சீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். யோசேப்பு இப்ப எங்க இருக்கிறாரு? பார்வோன் அரண்மனையில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நமது பார்வை என்ன? யோசேப்பு போயிட்டான். ஆனா தேவனுடைய பார்வையில சோதரன் நமக்கு இந்த வசனம் தெரியறதுனால நம்ம சொல்ல முடியும். இப்போ யோசேப்பு எங்க இருக்கிறாரு? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். சிமியோன் எங்க இருக்கிறான்? அவனும் யோசேப்புக்கு கூட ஜெயில தான் இருக்கிறான், பட் சேஃப்டியா இருக்கிறான். பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். நல்ல கவனிங்க. இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உங்களோடு பேசுகிறார். நீங்கள் எவைகளெல்லாம் புலம்பி கொண்டு வந்திருக்கிறீங்களோ அவைகளெல்லாம் ஜாம் ஜாம்னு இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் சீக்கிரத்தில் வந்து சேரும். உங்களுடைய கண்கள் காலும், ஆமென், உங்களுடைய செவிகள் கேட்கும். இது நடக்கும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ, நீ புலம்பி கொண்டு வந்தவைகளில் கர்த்தருடைய பெரிய மகா திட்டங்கள் உண்டு. ஓ ஆமென். அதை யாரும் தகர்க்க முடியாது. எதிர்காலத்தின் நன்மைகள் புதைந்திருக்கிறது. ஆமென். புலம்பாதே. புலம்புவது சோத்திரம் இவனுடைய துக்கத்தின் மிகுதிங்க. தப்பு இல்லை. 22 வருஷ துக்கம். யோசேப்புக்கு இப்போ 39 வயசு. இந்த துக்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. யாக்கோபே, இப்படியா புலம்பிட்டு இருக்கிற அப்படி சொல்லி இந்த தேவ செய்தியின் முடிவில் இப்படி பேசின வாய் நீ எப்படி பேசும் பாருங்க. ஆண்டவரை புகழ்ந்து பாட ஆரம்பிக்க நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இன்னைக்கு புலம்பிக்கிட்டே வந்திருக்கலாம். போகும்போது ஆண்டவரை துதித்து கொண்டே போவீர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியமான். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் நடக்கும். அவிசுவாசப்படக்கூடாது. எதெல்லாம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, புலம்பிட்டு வந்திருக்கிறீங்க எல்லாம் நல்லபடியா இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இந்த அடுத்த குறிப்பு, இப்ப முதல் குறிப்பு யாக்கோபின் புலம்பல். இரண்டாவது குறிப்பு, சில சமயங்களில் ஆண்டவர் நம்மை கடினமாய் நடத்துவார். ஆண்டவர் ஏன் கடினமாய் நடத்துகிறார்? அதுதான் இரண்டாவது குறிப்பு. வாசிக்க கேட்போம். 42ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். அறிந்தும் அறியாதவன் போல கடினமாய் அவர்களோட பேசி நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கானான் தேசத்திலிருந்து தானியம் கொள்ள வந்தோம் என்றார்கள். யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். இப்பொழுது கிட்டத்தட்ட
அந்த எகிப்து தேசத்தின் அதிபதி தான். ஃபுல் அத்தாரிட்டி அவர் கையில. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம். இப்பொழுது சகோதரர்கள் வந்து சேருகிறார்கள். ஏன்னா எகிப்திலே தானியம் உண்டென்று கேள்விப்படுகிறாள். பஞ்சம் தலைவிரித்து ஆடினது. 7 வருஷம் நல்ல பரிபூர்ணமான செழுமையின் வருஷம். அந்த வசனத்தை வாசிருங்க. 41ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. 7 வருஷம். அதுக்கு முந்தின வசனத்துல யோசேப்புக்கு 30 வயசு, 37, 37. அடுத்து +2 2வது வருஷம் ஆட் ஆகுது. 48ஆம் வருஷம் வாசிங்க. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். 7 வருஷத்துல எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான். இப்போ பஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. பஞ்சம் வர வர கொடிதாயிற்று. பஞ்ச காலத்தில் தேவன் நம்மை நடத்துவாரா? கண்டிப்பாக நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இல்லாமை, வெறுமை, வறட்சி, ஆமென். பஞ்ச காலத்தில் அப்பா நம்மை போஷிக்கிற தேவன். ஆமென். சகல தேசங்களிலும் பஞ்சம். வாசிங்க 41ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். சகல தேசங்களிலிருந்து எங்க படையெடுக்கிறாங்க? எகிப்தை நோக்கி படையெடுக்கிறார்கள். எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான் இந்த யோசேப்பு. எகிப்து பயணம் கொள்வதற்கு கானான்ல இருந்து, இப்போ கானான்ல யாக்கோபு குடியிருக்கிறார். நல்ல கவனிங்க. கானான்ல யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள், மருமக்கமார், பேர பிள்ளைகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நல்ல சோ பிளஸட். பார்த்தீங்களா? இப்போ யார் மட்டும்தான் இல்லை, யோசேப்பு மட்டும்தான் இல்லை, 11 பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க, மருமக்கமாக இருக்கிறாங்க, பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க, மிருக ஜீவன்கள். இவங்களுக்கெல்லாம் ஆகாரம் வேணும். ஆகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கிறப்ப இந்த யாக்கோபு சொல்கிறாரு, ஆமாம் எகிப்தில் தான் எல்லா தானியம் இருக்குன்னு கேள்விப்படுறோம். நீங்கள் எல்லாரும் எகிப்தில் போய் தானியத்தை வாங்கிட்டு வாங்க. நாமும் நம் மிருக ஜீவன்களும் புசித்து ஜீவனம் பண்ணணும், இல்லாட்டி செத்து போயிடுவோம். ஆகவே எகிப்துக்கு புறப்படுங்கள் என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய குமாரர்கள் எல்லாம் அவர் அனுப்பி வைக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சத்தம் வரல. கானான்ல இருந்து எகிப்துக்கு இந்த சகோதரர்கள் எல்லாம், பென்யமீனை தவிர, பென்யமீன் அவருக்கு செல்ல பிள்ளை, அவர் விடமாட்டார். அப்போ 10 சகோதரர்களும் அவர்கள் தானியம் கொள்ள கானானில் இருந்து எகிப்துக்கு பிரயாணம் பண்ணுறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட 6 வார பிரயாணம். அப் அண்ட் டவுன், டூ அண்ட் ஃப்ரோ பார்த்தீங்கன்னா 6 வாரம், கிட்டத்தட்ட 300 மைல்கள். 300 மைல்களில் போயிட்டு வரணும் அப்படின்னா 1.5 மாதம் ஆகும். 1.5 மாதம் போயிட்டு வந்தால் தான் சாப்பிட முடியும். அது வரை இவங்க பொறுமையாக வெயிட் பண்ணணும். ஆக யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார். இவர்கள் பயணித்து போய் இப்போ எங்கே போய் சேர்றாங்க? எகிப்தில் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற யாரிடத்தில் போகிறாங்க? யோசேப்பின் இடத்தில் போகிறார்கள். யோசேப்பு பார்த்தவனு புரிஞ்சுக்கிட்டான், இவர்கள் நமது சகோதரர்கள். இப்போ யோசேப்புக்கு 39 வயசு. 17 வயதில் டீனேஜில் அவங்க பார்த்தது. இப்போ 39 வயசுல பார்க்குறப்ப அடையாளம் தெரியல. இந்த 10 சகோதரர்களுக்கும் யோசேப்பை அடையாளம் காண முடியவில்லை. ஏனென்றால் யோசேப்பின் வஸ்திரம் மாறி இருந்தது, அவனுடைய கிளீன் ஷேவ் அது மாறி இருந்தது. வாசிக்க கேட்போம். அவனை எப்படி மாத்துறாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். அறிந்து 41ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவனை ஏன் அடையாளம் காண முடியவில்லை? 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் இப்போ எகிப்து ராஜ வஸ்திரம் தரித்து இருந்தபடினால்
எபிரேயர்களுடைய அடையாளம் அவனிடத்தில் இல்லை. ஆகவே 10 சகோதரர்களும் அவனை அடையாளம் காண முடியவில்லை. இவர்களால் அவனை அறிய முடியவில்லை, அவன் இவர்களை அறிந்து கொண்டான். அல்லேலூயா. யோசேப்பு என்பவன் பொதுவாக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனையாயிருக்கிறார். நல்ல கவனிங்க, தேவனை நாம் அறிவார், தேவனுக்கு நம்மை தெரியும். ஆனால் நாம் தேவனை அறிய முடியுமா? சொல்லுங்க, அறிய முடியாது. இந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எப்படி போய் உட்கார்ந்தானோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவியான தேவனை நாம் கண்டுகொள்ளவே முடியாது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நாம் அவரை அறிய முடியாது. அப்படி டிட்டோவா இருக்குங்க. யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான் 10 சகோதரர்களை. ஆனால் 10 சகோதரர்கள் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்? கிளீன் ஷேவ், எகிப்து ராஜ வஸ்திரம் அவனை அடையாளம் காண முடியவில்லை. இப்பொழுது யோசேப்பு கடினமாய் நடத்துகிறார். சில வேளைகளில் ஆண்டவர் நம்மை கடினமாய் நடத்துவார். யோசேப்பு இருக்கிற இடத்துல நீங்க ஆண்டவர் வச்சு தியானம் பண்ணுங்க. 10 சகோதரர்கள் இருக்கிற இடத்துல உங்களை எண்ணெயை வச்சு தியானம் பண்ணும். அப்படிதான் மெடிடேஷன். யோசேப்பு கண்மணத்தின எனக்கு என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. யோசேப்பு கடினமாய் நடத்தினான். யாரை நடத்தின? 10 சகோதரர்கள். 10 சகோதரர் இருக்கிற இடத்துல நம்மை வைத்து, யோசேப்பு இருக்கிற இடத்துல கர்த்தரை வைங்க. ஏன்னா யோசேப்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாக இருக்கிறார். ஒரு சில குறிப்புகளை சொல்வேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. 15 ஒப்பீடுகள் அப்படி டிட்டோவா இருக்கும். 2 பேரும் தகப்பனால் நேசிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. யோசேப்பு யாக்கோபால் மிகவும் நேசிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து பிதாவின் செல்ல குமாரன். அல்லேலூயா. இவர் எனக்கு பிரியமான குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். பார்த்தீங்களா? அப்போ யோசேப்பும் தகப்பனால் நேசிக்கப்பட்டவர், இயேசு கிறிஸ்துவும் பிதாவினால் நேசிக்கப்பட்டவர். சகோதரரால் தகப்பனால் சகோதரரிடம் அனுப்பப்பட்டவர். எப்பா, உங்க சகோதரன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி யாரை அனுப்புனாரு? யோசேப்பு நல்ல பல வர்ண வஸ்திரம் தரித்து யார்கிட்ட போறாரு? சகோதரர்கிட்ட போறாரு. இங்கே இயேசு கிறிஸ்துவும் ஒரே பேரான குமாரன் பிதாவினிடத்திலிருந்து சகோதரர்களாகிய நம்மை தேடி இந்த உலகத்தில் அவர் ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு தரிப்பிக்க இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. காணக்கூடாத இறைமகன் காணக்கூடியவராக, அவரை தொட்டு தடவியாகலும் கண்டுபிடிக்கத்தக்க ஒரு குமாரனாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. 3வது, இவன் யோசேப்பு சகோதரரால் ஏளனம் செய்யப்பட்டான். சொப்பனக்காரன் வர்றான் பார், கிண்டல் அடிச்சாங்க பார். இங்கே தன்னுடைய சொந்த ஜனங்களால் ஆண்டவர் ஏளனம் செய்யப்பட்டார். அல்லேலூயா. நிராகரிக்கப்பட்டார். எல்லாரையும் ரட்சிக்கிறேன்னு சொன்னையே, உன்னை ரட்சித்துக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று ஏளனம் செய்தார்கள், நிராகரித்தார்கள். அடுத்து அடிமையின் விலைக்கு 20 வெள்ளிக்காசுக்கு இவன் வாங்கப்பட்டான், விற்கப்பட்டான். இயேசு கிறிஸ்துவும் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கானானில் இருந்து எகிப்துக்கு போனான். ஆண்டவர் பரம கானானில் இருந்து இந்த உலகமாகிய எகிப்துக்கு கடந்து வந்து நம்மை மீட்டெடுக்க இரட்சகராக வெளிப்பட்டார். அல்லேலூயா. பொய் குற்றம் சாட்டினார்கள், அப்படித்தானே? அவன் மேல் சொப்பனக்காரன் அது இதுன்னு சொல்லி அவனை பொய்யாய் குற்றம் சாட்டினார்கள். ஸ்தோத்திரம். இயேசு மேலும் பொய்யாய் குற்றம் சாட்டினார்கள். சங்கிலிகளினால் கட்டப்பட்டான், இரும்பு சங்கிலிகள். அவன் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். வசனத்தை வாசிங்க. சோதரன் நான் வாசித்த 105ஆம் சங்கீதத்தில் ரொம்ப அழகா போட்டிருக்கு. 17ஆம் வசனத்தை வாசிங்க. 17, 18. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். அவனுடைய கை கால்கள் விலங்கு போட்டார்கள். ஏசப்பாவுடைய கையிலையும் விலங்கு போட்டார்கள். 30 வயதுடையவராக இருந்தார். இவர் எகிப்துக்கு போகும்போது எத்தனை வயசு? அந்த வசனத்தை வாசித்தோம் நம்ம.
வாசிங்க, வாசித்துருங்களேன். 41, 46 வாசிங்க. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாயிருந்தான். ஆக இயேசு கிறிஸ்துவும் 30வது வயதிலே ஊழியத்திற்கு வந்தார். அல்லேலூயா. 30 வயது வரை தகப்பன் வீட்டில் இருந்தார். அடுத்து 2 பேரும் சோதிக்கப்பட்டனர், ஆனால் பாவம் செய்யவில்லை. போத்திபாருடைய வீட்டிலே சோதிக்கப்பட்டான் யோசேப்பு, பாவம் செய்யல. ஆண்டவர் பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர். 2 பேருடைய ஆடைகளை கலற்றினார்கள். குழியில தூக்கி போடும்போது அந்த பலவர்ண ஆடையை கலற்றினார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு முன்பாக அங்கியை கலற்றி அவரை சிலுவையில ஏற்றினார்கள். தவறு செய்தவர்களை மனதார மன்னித்தான் யோசேப்பு. இயேசு கிறிஸ்துவும் தவறு செய்தவர்களை, ஆமென், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறான்னு சொல்லி அகில உலகத்துக்காக மன்னிப்பு கேட்டார் பார். அடுத்து 12வது குறிப்பு, மனிதர்களின் எதிரான தீமை சதி திட்டங்களை தேவன் நன்மையாக மாற்றினார் என்று யோசேப்பு விசுவாசித்தான். அல்லேலூயா. நீங்களோ எனக்கு எதிராக சதி செய்தீர்கள், ஆனால் தேவன் அதில் பெரிய திட்டங்களை வைத்திருந்தார். ஆமென். இவரும் சொல்றாரு, நான் எப்படினாலும் சிலுவைக்கு போக வேண்டியதுதான் என்று சொல்லி, ஆமென், எதிரான திட்டங்களை எல்லாரும் சிலுவையில் அறையும் என்று சொன்னதை மனதார மன்னித்து அதை நன்மையாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. தங்கள் மக்களை மட்டுமல்ல எல்லாரையும் காப்பாற்றினான் யோசேப்பு. யோசேப்பு யாக்கோபு குடும்பத்தை மட்டும் காப்பாற்றினானா? எகிப்தில் அவனை தேடி வந்த எல்லாருக்கும் தானியங்களை கொடுத்து போஷித்தான். நமது ஆண்டவர் யூத ஜனங்களுக்காக மாத்திரம் வரல, ஆமேன், புறஜாதிகளுக்காகவும் வந்தார். அல்லேலூயா. ஆமேன், ஸ்தோத்திரம். கடைசியாக அவன் ஆபிரகாம், ஈசாக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள் யோசேப்பு மூலம் நிறைவேறினது. ஆபிரகாமுக்கு பதில் கொடுத்தார் ஆண்டவர். என்ன சொன்னார்? 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து கடைசியாக அவர்களை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படியே இந்த யோசேப்பின் சந்ததி மூலம் நிறைவேறினது. அநேக ஜாதிகளுக்கு அவன் ஆசீர்வாதமாய் மாறினான். நமது ஆண்டவரும் ஸ்தோத்திரம் அவருடைய ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் பிதா கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலம் நிறைவேறினது. நல்ல கரங்களை தட்டி, ஓ கர்த்தர் நமக்காக சிலுவையிலே பலியானபடியினால் இந்த இடத்துல நம்ம சோத்திரம், ஆமென், சோத்திரம், இலவசமாய் வந்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். பார்த்தீங்களா எத்தனை ஒப்புமைகள். யோசேப்பு சகோதரரை கடினமாய் நடத்தினான். அதை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். எப்படி கடினமாய் நடத்தினான்? ஆசிக்கு கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுகாரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றார். சொல்றான், யூ ஆர் த ஸ்பை அப்படிங்கிறான். நீ ஒரு வேவுக்காரன். அபாண்டமா குற்றம் சாட்டுறான். ஏன் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும். சொப்பனத்தை நினைச்சு பார்க்குறான். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். பல விஷயங்கள்ல ஆண்டுடைய மகா பெரிய திட்டங்கள் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த கடினமான சூழல், சில நேரத்தில் பலர் உங்களை அபாண்டமா குற்றம் சொல்லலாம். நீ பொய்காரன், நீ அபகரிக்கிறவன், நீ ஏமாற்றுக்காரன், நீ தந்திரக்காரன் என்று அநேகர் உங்களை குற்றம் சாட்டியிருக்கலாம். அதுவும் அபாண்டமாய். பயப்படாதீங்க. இதன் பின்னணியில கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அபாண்டமாய் குற்றம் சாட்டுறான். எப்படி இருக்கும்? இந்த 10 பேருக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கணும். உடனே சொல்றாங்க, நாங்கள் அப்படி அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். அதை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 10, 11 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல ஆண்டவனே, உமது அடியாராகிய நாங்கள் தானியம் கொள்ள வந்தோம். நாங்கள் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நாங்கள் நிஜஸ்டர், உமது அடியார், வேவுகாரர் அல்ல. ஹார்ஸா சொல்றான். நீ
இந்த தேசம் திறந்து கிடக்கிறது என்று வேவு பார்க்க வந்திருக்கிறாய் என்று அபாண்ட குற்றச்சாட்டு. கவனிங்க, ஒரு தடவை இல்லை, கிட்டத்தட்ட 4 தடவை மீண்டும் மீண்டும் சொல்றார், நீ வேவு பார்க்க வந்தவர்கள். 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14. யோசேப்பு அவர்களை நோக்கி, உங்களை வேவுகாரர் என்று நான் சொன்னது சரி சரி அப்படிங்கிறார் பார். அதற்கு 12ஆம் வசனத்திலையும் திறந்து கிடக்கிறது, வேவு பார்க்க வந்தீர்கள். அடுத்து 16ஆம் வசனத்துல வாசிக்க கேட்போம். இதனாலே நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்கள் சகோதரனை அழைத்து வரும்படி உங்களில் ஒருவனை அனுப்புங்கள். நல்ல கவனிங்க, ஏன் இப்படி அபாண்டமா குற்றம் சாட்டுறார் அப்படின்னா, இதன் பின்னணியிலே வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா. என்ன வாக்கு தத்தம்? 11 பேரும் சேர்ந்து வந்து யாரை வணங்கணும்? யோசேப்பை வணங்கணும். இது அவன் கண்ட சொப்பனம். இப்ப யார் மட்டும்தான் வந்திருக்கிறா? 10 பேர் தான் வந்திருக்கிறாங்க. இன்னும் யார் வரணும்? பென்யமீன் வரணும். நல்ல கவனிங்க, வாக்கு தத்த நிறைவேறனுக்கு இப்படி ஹார்ஸா நடக்கலன்னா அந்த ஆள் வராது. வாக்கு தத்தம் நடக்கணும், தேவன் சொன்னது நடக்கணும். விசேஷமா இவர்கள் குற்றத்தை இவர்கள் உணர வேண்டும். ஹல்லேலூயா. அதை விட என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, வாக்கு தத்தத்திற்கு கர்த்தர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாளிலும் நீங்கள் சில வேளைகளில் சில இடங்களில் கடினமாய் நடத்தப்படுகிறீர்கள் என்றால், ஓ சோத்திரம், வாக்கு தத்தம் உங்களிடத்திலே நிறைவேறும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் சில இடத்துல நீங்கள் அபாண்டமாய் குற்றம் சாட்டப்படுகிறீர்கள். அபாண்டமாய் பொய் குற்றச்சாட்டு சொல்லி உங்களை பொய்யர் என்றும் அபகரிக்கிறவர்கள் என்றும் வஞ்சிக்கிறவர்கள் என்றும் நீங்கள் குற்றம் சாட்டப்படுகிறீர்கள் என்றால் பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சில வாக்கு தத்தங்கள் உங்கள் மேல் இருக்கிறது, அது நிறைவேறியே ஆக வேண்டும். ஆமென். நல்ல கரங்களை தட்டி, ஓ சோதரம், கர்த்தர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், கடினமாய் நடத்துகிறார் என்று சோர்ந்து போகாதே. கடினமான சூழல் வருதா? பயப்படாதீங்க. அதன் பின்னணியிலே கர்த்தருடைய கரம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். உங்கள் மேல் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் பொருட்டு தான் அப்படி கடினமான சூழலை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? 11 பேர் வரணும், இன்னும் ஒன்றும் வரல. மட்டுமல்ல, இவர்கள் இந்த யோசேப்பை எப்படி கொடுமைப்படுத்தினாங்க, அந்த கொடுமையை கொஞ்சமாவது அவங்க உணரணும். நம்ம சகோதரன் எப்படி வேதனைப்பட்டிருப்பான். நம்மை பொய்யாய் அவனை குற்றம் சாட்டி அவனை குழியில போட்டு எகிப்தியருக்கு விற்று போட்டோமே. இந்த எகிப்து தேசத்தில்தான விற்று போட்டோம். எகிப்தியர் விற்று போட்டு அவன் இப்போ என்ன பாடுபட்டிருப்பானோ. நம்ம குடும்பத்தோடு இருக்கிறப்ப ஒன்றும் தெரியல, நம்ம தனியா போனப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் என்ற வேதனைகளை இந்த சகோதரர்கள் உணர வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தான் இந்த பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார். மட்டுமல்ல, இவன் போத்திபார் வீட்டில் அபாண்டமாய் குற்றம் சாட்டப்பட்ட போது அவன் சிறைச்சாலையிலே சென்று அவருடைய கைகளுக்கு விளங்கிய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் எதை வாயை திறந்து சொல்றாங்க? பாவ அறிக்கை வேணுங்க, ஆசீர்வாதம் வேணும். அப்படின்னா நாம் யாருக்கெல்லாம் துரோகம் செய்தோமோ அதை வாயை திறந்து சொல்லணும். இல்லாட்டி இன்னும் கடினமான அனுபவம் தான். சில கஷ்டமாக தான் இருக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் யாரோடு பேசுகிறான்னு தெரியல. நாம் செய்த துரோகங்களை மனதார வாயை திறந்து ஏசப்பாவினிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்படி அறிக்கை செஞ்சு விட்டு விட்டீங்களா, நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நாம் சகோதரனுக்கு செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது, எவ்வளோ கெஞ்சினா, அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். இப்ப சொல்றாரு யோசேப்பு, ஒருத்தன் மட்டும் இருக்கட்டும், 9 பேர் வீட்டில் போய் எல்லா தானியெல்லாம் கொடுத்துட்டு வாங்க அப்படி சொல்லி முடிக்கிறார்.
இப்போ இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, 9 பேருக்குள்ள குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. நான் அப்போவே சொன்னோம்ல, அவன் எவ்வளோ கெஞ்சினான். அவன் கெஞ்சின நீங்கள் இறக்கப்படாமல் தூக்கி குழியில் போட்டதுனால தான் இப்போ நமக்கு இதெல்லாம் வந்தது என்று அந்த உணர்வடைந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தங்களுக்குள் ஒருவர் சொல்லி கொண்டார். இது யோசேப்புக்கு கேட்டுச்சா? கேட்டுச்சு. ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இப்போ யாராவது ஃபாரினர் பக்கத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு தமிழே தெரியலன்னா நம்ம அந்த திட்டுவோம். பாரு உட்காந்துருக்குது பாரு, இது ஒரு உதவி செய்தா, ஃபாரின்லேருந்து தான் வந்திருக்குன்னு பேர், இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் ஏதாவது கேட்டார்னு வச்சுக்கோங்க, ஆங்கிலத்தில் கேட்டாருன்னா உங்களை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி பொதுவாக நம்ம பேசிட்டு மழுப்பிடுவோம். இவர்கள் எபிரேய பாஷையில் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். ஆனால் யோசேப்பு இவர்களிடத்தில் பேசும்போது எபிரேய பாஷையில் பேசல, அவன் டிரான்ஸ்லேட்டரை வச்சு பேசுறான். அந்த வசனத்தை வாசிங்க, 23ஆம் வசனத்தை வாசிங்க. யோசேப்பு துபாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். அல்லேலூயா. டிரான்ஸ்லேட்டர், துபாசினா இன்டர்பிரேஷன், டிரான்ஸ்லேட்டர் அவங்கள வச்சு பேசுகிறான். எகிப்து பாஷையில் பேசி அதை எபிரேய பாஷையில் அவங்களுக்கு மொழிபெயர்த்து சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆளை வச்சு பேசுகிறான். ஓஹோ, இந்த அதிபதிக்கு எபிரேயம் தெரியாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. நான் அப்போவே சொன்னேன், யோசேப்பை தூக்கி குழியில் போடக்கூடாதுன்னு. எவ்வளோ அவனை கெஞ்சினா, கேட்டிங்களாயா? அதனால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி பேசுகிறப்ப அவனுக்கு புரியாதுன்னு நினச்சாங்க, ஆனால் அவனுக்கு எல்லாம் புரிந்தது. அல்லேலூயா. நாம் பல வேளைகளில் நம்ம இருதயத்தில் கூட யோசிக்கிறோம், சோத்திரம், நம்ம ஒருவருக்கொருவர் கூட பேசிக்கிறோம், ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. நாம் பேசினது தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நம்ம செஞ்ச செயல்கள், நாம் இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிற எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். சோத்திரம். உங்க இருதயத்தில் புலம்படும் புலம்பல்கள், உங்க வீட்டில் பேசின பேச்சுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். உன்னை அறிந்திருக்கிறவர் இந்த சபையின் நடுவே உலாவி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை வரவேற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் புலம்பல்கள் அவருக்கு தெரியும். பிரதர், சிஸ்டர், உன்னுடைய கண்ணீர் கர்த்தருக்கு தெரியும். உன்னுடைய புலம்பல்கள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் உனக்கு சகாயம் அனுப்புவார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கான்னு கேட்குறோம். இந்த காலை வேளையில் நீ பேசுகிற எல்லா பேச்சையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். அறிந்து சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அடுத்த வசனம் ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்டுங்க. எல்லாம் சேர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? 24ஆம் வசனம், ஆதியாகமம் 42:24 வாசிக்கலாம். அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவரிடத்தில் வந்து அவர்களோட பேசி அவர்கள் சிமியோனை பார்த்து பிடித்து கடினமாய் நடத்துறார். ஆனா அதே சமயம் அவனுக்குள்ள என்ன இருந்தது? இரக்க சுபாவம். நம்ம என்னைக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்தி உணர்ந்து தவறை அறிக்கை எடுக்கிறோமோ அன்றைக்கு நம்மேல் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமே. என்றைக்குமே கோபமா இருப்பாரா? இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர். நம்ம என்னைக்கு மனம் வருந்தி மனம் திருந்தி, ஆமேன், சோத்திரம், இந்த அப்பத்தை ரசத்தை நம்ம புசிக்க போகிறோம். இன்றைக்கு இதை புசிப்பதற்கு முன்பாக மனம் வருந்தி மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி இந்த தவறெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, உமக்கு விரோதமாய் செய்த எல்லா துரோக செயல்களையும் எனக்கு மன்னியும் என்று நாம் கேட்கும்போது, ஓ ஸ்தோத்திரம், நம்முடைய அந்த பாவ அறிக்கையின் ஜெபத்தை கேட்டு நம்மை இரக்கமாய் இருக்கிற தேவன் இன்றைக்கு வெளிப்படுவார். விசுவாசிக்கிறீங்களா? இரக்கத்தை உடனே வெளிப்படுத்தினாரா? அதுவும் இல்லை. இந்த பிரசங்கத்தை வாரன் விஎஸ்பி அவர்கள் அமெரிக்க தேசத்தில் ஒலிபெருக்கில், அந்த முந்திலாம் தான், இப்போல்லாம் செய்தி எப்போவுமே செய்தி தான். முந்திலாம் காலையில் 7 மணிக்கு தான் செய்தி வானொலியில். அப்படி தானே? நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப தாத்தா பாட்டி கேட்பாங்க, எல்லாரும் அந்த ரேடியோ பக்கத்தில் போய் இப்படி பார்ப்போம். கேபி யோகனான் அவருடைய மெசேஜ்,
அது அந்த டைமில் தான் இருக்கும். இப்போ செய்தி எப்போவுமே செய்தி ஓடிக்கிட்டே இருக்குது, செய்திக்கு மதிப்பே இல்லை. அந்த நாட்களில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்பாக வாரன் விஎஸ்பி அவர்கள் எப்படி கேபி யோகனானுடைய மெசேஜ் இருக்குமோ அதே போல் அமெரிக்க தேசத்தில் அந்த செய்தி ஒளிபரப்பி கொண்டிருக்கும்போது ஒரு வாசகர் ஒரு கடிதாசி எழுதினாராம். என்ன இப்படி சொல்கிறீங்க, யோசேப்பு ரொம்ப கடினம் கொண்டாங்க, இப்படிலாம் நடந்திருக்கவே கூடாது, உடனே தன்னை வெளிப்படுத்தியிருக்கணுமே, ஏன் இவ்வளோ டைம் எடுக்கிறார்? ஹி டேக்ஸ் so much டைம் ஃபார் ரீகன்சலேஷன். ஒப்புரவாகுதலுக்கு இத்தனை நேரம் எடுக்கணுமா அப்படின்னு ஒருத்தர் லெட்டர் போட்டிருந்தாராம். அந்த லெட்டர் அவர் எழுதி சொல்றார். அவர் சொல்லார், ஏன் இந்த ஒப்புரவாகுதலுக்கு இந்த டைம் எடுக்கிறார் அப்படின்னா, உடனே சொல்லியிருந்தா அதை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை என்ன? எல்லாம் கானான்லேருந்து எங்கே வரணும்? எகிப்துக்கு வரணும். 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம்தான் பிரயாணப்பட்டு எகிப்திலிருந்து புறப்பட்டு போகும். இது தேவனுடைய மகா பெரிய திட்டம். இது நடக்கணும் அப்படின்னா உடனே தன்னுடைய அன்பெல்லாம் வெளிப்படுத்தியிருந்தா எல்லாம் உப்பு சப்பு இல்லாமல் போயிடும். சரி, நீ தான் நல்ல பெரிய ஆளாக இருக்கிய, நம்ம அப்பா அம்மா எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, நம்ம சகோதர சகோதரிகள் அங்கே இருக்கிறாங்க, ஆடு மாடலாம் அங்கேயே எல்லாத்தையும் கொண்டு வந்துரு, நீ தான், உனக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்க, எகிப்திற்கு எதுக்கு நம்ம வரணும், நம்ம தேசத்தில் நம்ம வாழ்ந்து சுகித்திருக்கலாமே அப்படின்னு தேவ திட்டம் நிறைவேறாமல் போயிடும். தேவ திட்டம் என்ன? 11 பேரும் வந்து வணங்க வேண்டும். அல்லேலூயா. தகப்பன் வரணும், மிருக ஜீவன்கள் எல்லாம் டோட்டலாக வெக்கேட் பண்ணி கானானை விட்டு எகிப்தில் வந்து அவர்கள் வாழ்ந்து 430 வருஷம் இருக்கணும். அது தேவனுடைய மகா பெரிய திட்டம். அல்லேலூயா. உடனே ஒப்புரவாயிருந்தா இவன் மனம் திரும்பி இருக்க மாட்டான், மனஸ்தாபப்பட்டிருக்க மாட்டான். சோத்திரம். தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் போயிருக்கும், தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போயிருக்கும், ஆபிரகாம் கொடுத்த வார்த்தை நிறைவேறாமல் போயிருக்கும். பார்த்தாரு, கடினமாய் நடத்துறாரு. அப்படின்னா இதே தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதை நினைத்தாரோ அதை நிறைவேற்றி தீர்வார். ஆமென். பாருங்க, தனியா போய் அழுகிறார். நம்ம என்னைக்கு பாவ அறிக்கை செய்கிறோமோ, என்னைக்கு நம்ம பாவத்தை விட்டு விடுகிறோமோ, சோத்திரம், நமக்காக இரக்கம் செய்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் உடனே இரக்கம் செய்தாரா? அதுவும் செய்ய மாட்டார். இன்னைக்கு இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே உங்களுக்கு இரக்கம் செஞ்சிருவாரா? எல்லாம் நீங்கிருமா, எல்லாம் போயிருமா? அப்படின்னா இல்லை, பென்யமீன் வர வேண்டும். அல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சிறைச்சாலை நன்மைக்கே, கடிந்து கொள்ளுதல் நன்மைக்கே, அபாண்ட குற்றச்சாட்டு நன்மைக்கே, சோதனைகள், வறட்சி, வெறுமை, வியாதி எல்லாம் நன்மைக்கே என்று சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை மகிமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். கடினமான சூழல்களை தேவன் நமக்காக அழுது ஜெபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நமக்காக விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஒரு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவை மனம் திரும்புதெல்லாம் நமக்காய் நாம் அறிக்கை செய்யும் போது நமக்காய் கண்ணீர் விட்டு இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு மெய்யான தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. உடனே பிரச்சனை சால்வ் ஆச்சா? இல்லை. இப்போ யார் கட்டப்படுகிறான் சொல்லுங்க? சிமியோனை பிடித்து கட்டுகிறார்கள். திருப்பியும் ஒரு கடினமாய் நடத்தப்படுகிற அனுபவம். 30ஆம் வசனத்தை வாசிங்க. தேசத்துக்கு அதிபதியாய் இருக்கிறவன் எங்களை தேசத்தை வேவு பார்க்க வந்தவர்கள் என்று எண்ணி எங்களோட கடினமாய் பேசினான். அவங்க அப்பாட்ட போய் சொல்றாங்க, ரொம்ப கடினமா பேசலாம்ப்பா. இப்போ 9 பேர் தான் வந்திருக்கிறோம், சிமியோன் அங்க இருக்கிறான். ரொம்ப ஷாக் ஆயிருச்சு யாக்கோபுக்கு. ஏன் சிமியோனுக்கு என்னாச்சு? பென்யமீனும் வந்தாதான் சிமியோனை விடுவேங்கிறான். அப்பந்தான் புலம்பன புலம்பல், என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. கவனிங்க, என்னத்தான் சொன்னாலும்
பென்யமீனை விடவே மாட்டுகிறார். சில தாய் தகப்பனுக்கு ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு, சில தகப்பனுக்கு தாய்க்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, ஒரு கண்ணில் சொல்ல மாட்டீங்களே, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பா. 2 பிள்ளையும் ஒரே மாதிரி நேசிக்கணும். 2 பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைங்க தான். 4 பிள்ளைகள் இருந்தால் 4 பிள்ளையும் உங்கள் பிள்ளைங்க தான். 5 பிள்ளைகளா எல்லாருக்கும் சரி சமமாக இருக்கணும். there is no partiality. இங்கே எவ்வளோ பார்ஷியாலிட்டி இருக்கு பாருங்களேன், எவ்வளோ பாரபட்சமாக நடக்கிறார். வேதனையாக இருக்கும். 10 பிள்ளைய நினைச்சிருப்பாங்க, யோ உமக்கு நானெல்லாம் பிள்ளையே இல்லையா, என்ன இது அநியாயம். கணவன் மனைவி சேர்ந்து நல்ல டெசிஷன் எடுக்கணும். எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் ஒரே போல் நேசிப்போம். ஆமென். பிரிவினைகளுக்கு காரணம் என்ன? அக்கா தம்பிக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைக்கு காரணம் என்ன? பெற்றோர்கள். பெற்றோர் சரியில்லைங்க, அதான் பிரச்சனை. குடும்பத்தையே பிரிச்சு வைக்கிறது பார்த்தீங்களா? ராகேல்கிட்ட பிறந்த யோசேப்பு தான் எனக்கு பிடிக்கும், ராகேல்கிட்ட பிறந்த பென்யமீன் தான் எனக்கு பிடிக்கும், மற்றதெல்லாம் யாரு? அது யாருக்கோ பிறந்தது. அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்கிறாருன்னா, எல்லா உண்மையும் ஏன் வெட்ட வெளிச்சமாக எழுதியிருக்கிறாருன்னா, இப்படி இந்த விஷயத்தில் நம்ம இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல ஒரு பெற்றோராக இருக்கணும். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை அந்தந்த நேரத்தில் நீங்கள் நல்ல சுகபலன் இருக்கிறப்ப நீங்கள் எழுதி வச்சிடணும், செஞ்சு வச்சிடணும். இங்கே பார் பாப்பா, இங்கே பார் தம்பி, உனக்கு இதுதான். பெற்றோர் செய்கிற தவறுனால பிள்ளைகளுக்குள்ள ஒரே அடித்தடி. எல்லாம் என் காலத்துக்கு அப்புறம். பிள்ளை என்ன நினைக்கும்? நீ எப்போ போவ? நீ போனாதான் எனக்கு இந்த சொத்து தேவையா? இருக்கிறப்பவே நல்ல எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு மீட்டிங் போட்டு அழகாக சொல்லி பிரித்து வச்சா ஏன் சண்டை? அல்லேலூயா. எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ? நம்ம பெற்றோராக இருக்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்கு அந்த தவறை ஒருபோதும் செய்திடக்கூடாது. ஆமென். 2 பிள்ளைகளா 3 பிள்ளைகளா எல்லாரையும் ஒரே போல பாருங்க. அதான் பெற்றோருடைய. ஒரு பிள்ளைக்கு பலவீனமாக இருக்கலாம், அந்த பிள்ளைக்கு நல்ல ஸ்பெஷல் கேர் கொடுங்க. எல்லாரையும் ஒரே போல நேசிக்கணும். உங்களுடைய சின்ன ஒரு ஸ்பெஷல் கேர் இருக்கு, தவறு இல்லை. ஸ்பெஷல் கேர் இன்னொரு பிள்ளையை பாதிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். பொதுவாக 2வது பிள்ளை வந்தோன்னா மூத்த பிள்ளைய கண்டுக்கவே மாட்டாங்க. பாவங்க, மூத்த பிள்ளை தான் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அவர் 2வது வந்தோடனே அதை தான் எல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா, இது பக்கத்தில் அப்படியே அப்பாவி மாதிரி நிற்கும். அப்படி இருக்கக்கூடாது. 2வது பையன் வந்தோடனே என் மூத்த பையனுக்கும் ஒரு முத்தம் கொடுப்பேன், அப்போ தான் அவன் திருப்தி ஆவான். அப்படி 2 பிள்ளைகளையும் சரிக்கு சமமான செய்யணும், அன்பு பாராட்டணும், அடுத்தது பிரியமாக இருக்கணும். இங்கே சொல்கிறான், எப்படி பாருங்க, எல்லாரும் போயிருங்க, நான் சோத்திரம் எப்படி சாகிறேன்னு சொல்றாரு பாரு. 38ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கத்தில் இருக்க அந்த 10 பேர் நினைச்சிருக்கும், நீ செத்தாதான் எனக்கு நிம்மதின்னு நினைச்சிருக்கும். 38ஆம் வசனத்தை வாசிங்க. என் மகன் உங்களோட கூட போவதில்லை, விடமாட்டேன். அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான். நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். விடவே இல்லைங்க. சரி என்னமோ செய் அப்படின்னு சொல்லி எல்லாம் சைலண்டா இருந்துட்டாங்க. எத்தனை வாரம்? ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு எத்தனை வாரம்னு சொன்னேன்? 6 வாரம், 1.5 மாசம். கீழே சொல்றாங்க, நீர் விடலைல்ல, நீ விட்டுருந்தா இப்போ நாங்கள் 2 தடவை போயிட்டு வந்துருப்போம் அப்படிங்கிறாங்க. 1.5 மாசம் போயிட்டு வர்றதுக்கு 2 தடவைன்னா 3 மாசம் ஆயிடுச்சு. 3 மாசம் வரை சிமியோனை தேடலை யாக்கோபு. இவ்வளோ தைரியம். எனக்கு பென்யமீனே போதும், போ, எனக்கு யாரும் வேண்டாம், இவன் மட்டும் போதும், இவன் தான் எனக்கு கஞ்சி ஊத்துறவன். பென்யமீனை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு 3 மாசம். அவங்க சொல்றாங்க, அதுக்கப்புறம் வாசிய நம்ம நேரம் இல்லை, முடிக்க விரும்புகிறேன், இப்போ நீங்கள் விட்டுருந்தா நாங்கள் 2 தடவை போயிட்டு வந்துருப்போம் அப்படிங்கிறாங்க. 3 மாசம். அப்போ யோசிச்சு பாருங்க, 3 மாசம் சாப்பாடை யாரு கொடுத்து விட்டுருக்கிறா? யோசேப்பு கொடுத்துருக்கிறார். எவ்வளோ கரிசனை. அவரும் அவசரப்பட்டு அப்பாவை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும்லாம் துடிக்கலைங்க.
நம்முடைய ஆண்டவர் அவசரப்படவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம எடுக்கிற அதான் உன் வாழ்க்கை, அது உண்மைதான். நீ கரெக்டாக டெசிஷன் எடுக்கணும். ஆண்டவரெலாம் அவசரப்பட்டு உன்னை வலுக்கட்டாயமாக பிடிச்சு வந்து ஆசீர்வதிக்க மாட்டார், பிடிச்சு வந்து மதம் மாற்ற மாட்டார். நீங்களா யோசித்து என்னைக்கு மனம் திரும்பி மனம் வருந்தி வருகிறீங்களோ அது வரை அப்பன் இயேசு நமக்காக காத்திருக்கிறவர். அல்லேலூயா. இளைய குமாரன் இழந்து பல நாட்கள் மாதங்களாகி விட்டது. ஆனால் தகப்பன் நினைச்சிருந்தா அவன் ஒரு பெரிய செல்வந்தன், வேலை ஆளை அனுப்பி, எத்தனை வேலை ஆட்கள் இருந்தாங்க, ஒருத்தன் அனுப்பி தேடி இருக்கலாமே, தேட மாட்டார். ஆமீன். அப்படி கட்டாயப்படுத்தவே மாட்டாருங்க. அப்படின்னா ரோபோவா எல்லாரும் உருவாக்கிறோம். ரோபோன்னு என்ன? ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் இருந்து ஒவ்வொரு கமெண்ட் கொடுக்குறப்ப செய்யும். நம்மளை ரோபோவாக ஆண்டவர் தயாரிக்கலை. நமக்கே ஒரு சென்ஸ் கொடுத்து பகுத்தறிவை கொடுத்து நல்லா யோசிக்கணும். அப்பா வீட்டை விட்டா நமக்கு பண்ணி தவிடு கூட கிடைக்காதுன்னு யாருக்கு நினைக்கணும்? இளையகுமாரன் நினைக்கிறவரை காத்துக்கிட்டு இருப்பார், வெயிட் பண்ணிட்டு. ஆனால் வந்துட்டா போதும், அப்பா ஓடி போய் தழுவி கொண்டு வஸ்திரம் என்ன, ஆமேன் சோத்திரம், மோதிரம் என்ன, பாத ரட்சை என்ன, நடன மேடை என்ன, ஒரே விருந்து உபசரணை என்ன, அப்பா வர காத்துட்டு இருப்பாருங்க. நமது ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தி ஆசீர்வதிக்க மாட்டார். சோத்திரம். வெயிட் பண்றாருங்க. யோசேப்பு எவ்வளவு ஜென்டிலா நடந்துக்கிறாரு பாருங்களேன். How wonderfully, lovingly, patiently வெயிட் பண்றாரு. ஆனா நியூஸ் மட்டும் கேட்டு வச்சுக்கிட்டாரு. என்னது? தம்பி உயிரோடு இருக்கிறானா? உயிரோடு இருக்கிறான். அப்பா உயிரோடு இருக்கிறாரா? அப்பா உயிரோடு இருக்கிறாரு. இந்த 2 நியூஸை கேட்டு வச்சு மனசுல ஒரு பெரிய ஆறுதல். நான் யோசிச்சு பார்த்தேன், 3 மாசம் அமைதியா இருக்கிறாரு. நம்ம அடுத்த நாளே அதுக்கப்புறம் ரதத்தை அனுப்புறாரு. பாத்தீங்களா? அந்த ரதத்தை அனுப்புனவர் ஏற்கனவே 3 மாசத்துக்கு முன்னாடி அனுப்பியிருக்கலாமே. எவ்வளவு வெயிட் பண்ணி பொறுமையா கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் ஹேண்டில் பண்றார். அல்லேலூயா. இதை வாசிக்கிறப்ப ஒரு தலைவன் குடும்பத்தில் இப்படி இருக்கணும், பேஷண்ட்லியா இருக்கணும், ரொம்ப பொறுமையா பிள்ளைகளை கையாள வேண்டும். அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு, இன்னைக்கெல்லாம் பாருங்க ஒரே உணர்ச்சி வசப்படுதல் தான் இந்த ஜென்சி தலைமுறைகளுக்கு. என்ன? ஒரே உணர்ச்சி வசப்படுதல் தான். உணர்ச்சி வசப்பட்டுலாம் இங்க ஒன்றும் நடக்கலைங்க. பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவார்கள். விசுவாசிக்கிறீங்களா? உங்க ரட்சிக்கப்படாத கணவன் உங்க மனைவி இருந்தால் கர்த்தர் சீக்கிரத்தில் ரட்சிக்கப்பட்டு அவர்களை சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பது அதிக நிச்சயம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அதுவரை யோசேப்பு காத்திருந்தான். ஆமீன். பொறுமை. அதே போல இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் சபைக்கு வராதிருக்கிற, ரட்சிக்கப்படாதிருக்கிற, மனம் திரும்பாதிருக்கிற உங்க தாய் தகப்பனுக்காக வருத்தப்படாதீங்க. சீக்கிரத்தில் கொண்டு வந்து கர்த்தர் சேர்ப்பார். ஆமென். இங்க பொறுத்திருக்கிறார். விளைவு இப்போ வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க. யூதா சொல்றாரு, பா மூத்த பையன் பார்த்தீங்களா? யூதா சொல்றாரு, என் கையில விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். தம்பியை மட்டும் கூட்டு வரலன்னா என்னைய சாகடிச்சிருங்க அப்படிங்கிறான். அப்படி சொல்லி முடிச்ச உடனே இப்போ யாக்கோபு சொல்றான், அப்படின்னா ஒன்று செய், நீங்க போறப்ப காணிக்கையெல்லாம் கொண்டு போங்க, வெகுமதியெல்லாம் கொண்டு போங்க என்று சொல்லி ரொம்ப பிரியாவிடையாக பென்யமீனை அனுப்புறான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பென்யமீன் எல்லாரும் போறப்ப யோசேப்பு என்ன செய்யறான்? சூப்பரா விருந்து பண்ணி கரெக்டா மூத்தவன் அப்படி வரிசையா ஆடுற உட்கார வைக்கிறான். பார்த்து அசந்துட்டாங்க. எப்படி இவருக்கு இந்த ஆர்டர் தெரியும் அப்படின்னு சொல்லி. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. அல்லேலூயா. 26ஆம் வசனத்தை வாசி கேட்போம். 43:26. யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அல்லேலூயா. இதுக்கு மேல கடினமா நடத்துறாரா? கொஞ்சம். ஏன்னா அப்பாவும் வரணுமே. அப்பா விசாரிக்கிறாரு,
சுகமா இருக்கிறாரா? ஆமா, உயிரோடு இருக்கிறார். அந்த வசனத்தை 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 28. அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பனாராகிய உமது அடியான் சுகமாயிருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இப்பதான் யோசேப்பு தன்னை சகோதரராக அவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார். ஆமென். அவருக்கு அடக்க முடியல. இப்ப எவ்வளவு நாள் அடக்கியிருக்காரு பாரு. அந்த நாள் முதல்ல 3 நாள் ஹவுஸ் அரெஸ்ட், அதுக்கப்புறம் பிரயாணம் 3 வாரம், அதுக்கப்புறம் 2 மாசம், எத்தனை நாள் தன்னை அடக்கி தன்னை வெளிப்படுத்த. யோசிச்சு பார்த்தேன், சரி ஜெயிலில் இருக்க சிமியோன்ட்ட போய் பேசியிருக்கலாமே, அப்போ கூட பேசலை பாருங்களேன். சிமியோன் ஜெயிலில் தானே இருக்கிறான், இவங்க ரிட்டர்ன் வர அப்போ போய் பேசி தன்னை வெளிப்படுத்திக்கலாம், அப்பவும் பேசலை. செல்ஃப் கண்ட்ரோல் எவ்வளவு முக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு மெச்சூர்டு கேரக்டரை தேவனத்தில் கேட்க ஆயத்தமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. உணர்ச்சி வசப்பட்டு குடும்பத்தை நடத்தக்கூடாது. நல்ல செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும். உணர்ச்சிகளை அடக்கி கையாளுகிறவன் சிறந்த ஒரு தலைவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை குணநலன்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இப்போ 30 வசனத்தை வாசிக்கிறோம். 30 வசனம் வாசிங்க. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு திருப்பியும் அடக்கிறார். அதுக்கப்புறம் முடியல அவரால். நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். கடைசியில் எது புலம்புச்சோ அதே நாவு, யோசேப்பு உயிரோடு இருக்கிறானா, புலம்பின அதே நாவை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமாம், அந்த வாசி முடிச்சிடலாம். 45ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைத்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. 27 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசி. 27, 28 எல்லாம் சேர்ந்து வாசி முடிக்கலாம். ஆமென். அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி வண்டிகளை அவன் கண்டபோதுதான் நம்புறான். அவனுடைய தகப்பனா யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாய் யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு எதெல்லாம் நீங்க புலம்பிட்டு வந்தீங்களோ அவைகளெல்லாம் நல்ல ஆசீர்வாதத்தில் உயர்ந்து இருக்கிறது. ஆமென். ரட்சிக்கப்படாத உங்க பிள்ளைகள் சீக்கிரம் ரட்சிக்கப்பட்டு சபையில வந்து கர்த்தருக்கு சாட்சியா இருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய ஊழியராகவே மாறுவார்கள். விசுவாசித்த நல்ல கரங்களை தட்டி நீங்க யாரெல்லாம் குறித்து மனம் ததும்பி வெதும்பி ஸ்தோத்திரம் ஆமென் புலம்பி வந்திருந்தீங்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. தேவை மனம் திரும்புதல். அதான் ஃபோக்கஸ் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்கிறவரை தேவன் நம்மை கடினமாய் நடத்துவார். சில கடினமான அனுபவங்கள் வரும், வெறுமை வரும், வறட்சி வரும். ஆனால் வறட்சியில் கைவிட்டாரா? சொல்லுங்க, இது உங்களுக்கான நேரம். வறட்சியில் கைவிட்டாரா? கைவிடலை. போக வேண்டிய நல்ல ஆலோசனை கொடுத்தார். அந்த 3 மாசத்துக்கு வேண்டிய எல்லா தேவைகளை சந்தித்தார். சோத்திரம். கடினமான சூழ்நிலையில் கர்த்தர் பிரயாணத்திற்கு ஆலோசனை, தேவை சந்திக்கப்பட்டது. பணத்தெல்லாம் உள்ள போட்டு கொடுக்கிறார் பார். எந்த குறைவின்றி அப்பன் இயேசு நம்மை நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு வாக்குத்தத்தம் என்ன? சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனுக்காக வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா.